ஓம் சாந்தி 23/2/2026 சாகார முரளியின் முக்கியமான கருத்துக்கள். பாபா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, இந்த சங்கம யுகம் ஏறும் கலையின் யுகமாகும். இதில் அனைவருக்கும் நன்மை நடக்கிறது. ஆகவே தான் நீங்கள் ஏறும் கலையில் இருந்தால் அனைவருக்கும் முக்தி, அதாவது நன்மை கிடைக்கிறது என கூறப்படுகிறது. பாபா என்ன சொல்கிறாங்கன்னா, பிராமண குழந்தைகளாகிய நமக்கு இது ஏறும் கலைக்கான யுகம். உங்களுக்கு ஏறும் கலைன்னா முழு உலகத்துக்குமே ஏறும் கலை தான். முழு உலகத்துக்குமே நன்மை நடக்குது. ஏன் அவங்களுக்கு நடக்குது? அவங்க எந்த முயற்சியும் செய்யலை, ஆனாலும் கூட அவங்களுக்கும் நன்மை நடக்குது. அப்படின்னா என்னென்னா, எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, இந்த ராவண ராஜ்யத்திலிருந்து விடுதலை பெற்று முக்தி அடைஞ்சு ஓய்வுக்கு போயிடுறாங்க. இந்த நரகம், உச்சக்கட்ட நரகத்தில் அவங்க துக்கத்தை அனுபவிக்கல. எல்லா ஆத்மாக்களும் சரீரத்தை விட்டுட்டு முக்தி தாம் போயிட்டு ஓய்வெடுக்கிறாங்க. அப்போ நம்மளுடைய முன்னேற்றத்தினால அவங்களுக்கு நன்மை நடக்குது. அவங்களும் சேர்ந்து என்ன ஆயிடுறாங்க, ராவண ராஜ்யத்திலேருந்து விடுபட்டுடுறாங்க. எல்லாருக்கும் ஓய்வு கிடச்சிருது. சாந்தி தாமத்தில் போயிட்டு அமைதியாக ஆயிடுறாங்க, முக்தி நிலைக்கு போயிடுறாங்கன்னு பாபா சொல்கிறார். அதனால் உங்களுக்கு ஏறும் கலைன்றால கூடவே அவங்களுக்கும் நன்மை நடக்குதுன்னு சொல்கிறார். கேள்வி: பாபா அனைத்து குழந்தைகளுக்கும் நிறைய வாழ்த்துக்களை கொடுக்கின்றார், ஏன்? பதில்: ஏனென்றால் என்னுடைய குழந்தைகளாகிய நீங்கள் மனிதரிலிருந்து தேவதை ஆகிறீர்கள் என்று பாபா கூறுகிறார். இப்போது நீங்கள் ராவணனின் சங்கிலி பிணைப்பிலிருந்து விடுபடுகிறீர்கள். நீங்கள் சொர்க்கத்தின் ராஜ்யத்தை பெறுகிறீர்கள். மதிப்புடன் தேர்ச்சி அடைகின்றீர்கள். நான் ஆவது கிடையாது. ஆகவே பாபா உங்களுக்கு நிறைய வாழ்த்து தெரிவிக்கின்றார். ஆத்மாக்களாகிய நீங்கள் பட்டங்கள், உங்களுடைய கயிறு என் கையில் இருக்குது. நான் உங்களை சொர்க்கத்திற்கு அதிபதியாக மாற்றுறேன். ஆத்மாக்கள்லாம் பட்டம் எவ்வளோ உயர மேலே பறந்து போகணுமோ போகலாம். பாபா இந்த பட்டத்தோட கயிறு பாபா கையில் இருக்குது. இப்போ என்ன பண்ணுறாருன்னாரு, உயர்ந்த ஆஸ்திகள் பிராப்திகளை பாபா இப்போ கொடுக்குறாரு. அதனால் நீங்கள்லாம் ஒரு உயர்ந்த நிலையை அடைய போகிறீங்க இல்லையா? சொர்க்கத்துக்கு அதிபதி ஆக போகிறீங்க. அதுவும் இந்த ராவணனுடைய சங்கிலியிலிருந்து நீங்கள்லாம் விடுபடுறீங்க. இந்த 5 விகாரங்கள்லேருந்து விடுதலை அடைகிறீங்க. இனிமேல் சுகமே சுகம்தான். அதுக்கான வாழ்த்துக்களை உங்களுக்கு நான் கொடுக்குறேன். ஏன்னா நான் உங்களோட வரப்போகிறது கிடையாது. உங்களோட சேர்ந்து சொர்க்கத்தினுடைய பிராப்திகளை நான் அனுபவம் செய்ய போகிறது கிடையாது, அனுபவிக்கிறதில்ல. ஆனால் நீங்கள்லாம் போயிட்டு அனுபவிக்க போகிறீங்கல்ல, ஆகையினால உங்களுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு பாபா சொல்கிறார். பாடல்: கடைசியில் அந்த நாள் வந்தது இன்று. ஓம் சாந்தி. இந்த அமரக்கதையை யார் கூறிக்கொண்டிருக்கிறார்கள்? அமரக்கதை என்று வேண்டுமானாலும் சொல்லுங்கள், சத்யநாராயணரின் கதை அப்படி வேணாலும் சொல்லுங்கள், அல்லது 3வது கண் கிடைத்த கதை என்றும் சொல்லுங்கள். 3மே முக்கியமானது தான். அமரக்கதை என்றாலும் அமர உலகம் செல்வதற்கான கதை. சத்யநாராயணர் கதை, சத்யநாராயணராக ஆவதற்கான கதை. 3வது கண் கிடைத்த கதை, அதாவது ஆத்ம ஞானம் பெறக்கூடிய கதை. இப்படி நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கங்க, எப்படி வேணாலும் சொல்லுங்கள். ஆனால் 3மே முக்கியமான விஷயந்தான் அப்படின்னு பாபா சொல்கிறார். இப்போது நீங்கள் யார் முன்பாக அமர்ந்திருக்கிறீர்கள்? உங்களுக்கு யார் சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள்? இவர் பிரம்மா. இவர் கூட நிறைய சத்சங்கங்களுக்கெல்லாம் போயிருக்காராம். அங்கே அனைத்து மனிதர்களும் கண்களுக்கு தெரிகிறார்கள். இந்த சந்நியாசி, அதாவது இந்த மனித குரு, அதாவது பேர் சிவானந்த், அவர் இந்த சத்சங்கத்தில் இந்த கதையை சொல்லிகிட்ருக்காரு அப்படின்னு அந்த குருவை, அந்த மனித சரீரத்தை பார்க்க முடிஞ்சுதான். பிரம்மாவும் நிறைய சத்சங்கம் போயிருக்காரு. அவரும் கூட நிறைய குருமார்களுடைய உபதேசங்களை கேட்டிருக்காரு. அவர் ஸ்தூலமாக கண்ணால் பார்க்கக்கூடிய ஒரு குருவாக தெரிஞ்சிருக்கார். ஆனால் நம்முடைய இந்த சத்சங்கத்தில் யார் அமர்ந்து இந்த சத்யநாராயணர் கதையை சொல்கிறது? கண்ணுக்கே தெரியாத சூட்சம நிராகார சிவத்தந்தை சொல்கிறார். அதுதான் இது ஒரு அதிசயம், இங்கே தான் நடக்குதுன்றதை பாபா சொல்ல வர்றார். பாரதத்தில் நிறைய சத்சங்கம் இருக்குது. வீதிக்கு வீதி கூட சத்சங்கம் இருக்குது. ஏன் தாய்மார்கள் கூட புத்தகங்களை வச்சுட்டு என்ன பண்ணுறாங்க, சத்சங்கம் செய்கிறாங்களாம். எனவே அங்கு மனிதர்கள் பார்ப்பதற்கு தெரிகிறாங்க. அங்கே சத்சங்கத்துக்கு வரவங்களும் தெரிகிறாங்க, சத்சங்கம் நடத்துகிறவங்களும் என்ன பண்ணுறாங்க, கண்களுக்கு தெரிகிறவங்களாம் இருக்காங்களாம்.
ஆனால் இங்கு ஒரு அதிசயமான விஷயம் என்னென்னா, இங்கே நிராகார சிவத்தந்தை தான் இந்த சத்சங்கத்தில் நமக்கு பாடம் கற்பிக்கிறார். உங்களுடைய புத்தியில் யார் இருக்கிறார்? பரமாத்மா. அவர் இப்போது பாபா இப்போ எதிரில் வந்திருக்கிறார் என்று நீங்கள் கூறுகிறீர்கள். நிராகார தந்தை தான் நம்மளை படிக்க வைக்கிறாருங்கிறத நீங்கள் புரிஞ்சிருக்கீங்க. ஆகா, ஈஸ்வரன் பெயர் உருவத்திலிருந்து விடுபட்டவர் என கூறுகிறார்கள். பாபா சொல்கிறாரு, பெயர் உருவத்திலிருந்து விடுபட்ட பொருள் என்று ஒன்று கிடையாது. எந்த ஒரு பொருளுக்கும் பெயரும் இருக்கும், ரூபமும் இருக்கும். இங்கே எந்த ஒரு சாகார மனிதரும் கற்பிக்கவில்லை என்பதை நீங்கள் அறிகிறீர்கள். எங்கு வேண்டுமானாலும் செல்லுங்க, நீங்கள் முழு உலகத்தில் எங்கே வேணாலும் போயிட்டு வாங்க, சாகாரத்தில் இருக்கிறவங்க தான் பாடம் சொல்லித்தருவாங்க. ஆனால் இங்கே உங்களுக்கு சுப்ரீம் தந்தை பாடம் சொல்லித்தரார். அவருக்கு தான் நிராகார இறை தந்தை என்று சொல்லப்படுகிறது. அந்த நிராகார் சாகாரத்தில் அமர்ந்து படிக்க வைக்கிறாரு. இது முற்றிலும் புது விஷயம். மனிதர்களுக்கு தான் பாடம் கற்பித்திருப்பாங்க. இவ்வளோ காலமாக நீங்கள் பார்த்துருப்பீங்க, கேட்டிருப்பீங்க. ஆனால் இங்கே உங்களுக்கு நிராகார சிவத்தந்தை சாகாரத்தில் பாடம் கற்றுக் கொடுக்குறார். இது எவ்வளோ புதுமையான மற்றும் அதிசயமான விஷயம் அப்படின்னு பாபா சொல்கிறார். பக்தி மார்க்கத்தில் கூட பதித்த பாவனா வாருங்கள் என்று நிராகாரரை தான் அழைக்கிறார்கள். அவரே குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறாரு. ஒவ்வொரு கல்பத்திலும் முழு உலகமும் அசுத்தமாகி விடுகிறது. அதை தூய்மையாக்கக்கூடியவர் ஒரே ஒரு நிராகார தந்தை என்பதை குழந்தைகள் நீங்கள் தெரிஞ்சிருக்கிறீங்க. நீங்கள் இங்கே அமர்ந்திருக்கிறீர்கள். உங்களிலும் கூட ஒரு சிலர் அறக்குறையாக இருக்கிறார்கள், சிலர் உறுதியாக இருக்கிறார்கள். ஏனென்றால் நீங்கள் அரைக்கல்பமாக தேக உணர்வில் இருந்தீங்கள்ல. அப்போ தேக உணர்வு பக்காவாக ஆயிட்டதுனால ஈஸியாக ஆத்ம உணர்வுக்கு வர முடியல. இப்போது இந்த பிறவியில் ஆத்ம உணர்வு உடையவராக மாற வேண்டும். உங்களுடைய தேகத்தில் உள்ள ஆத்மாவுக்கு தான் பாபா இந்த ஞானத்தெல்லாம் புரிய வைக்கிறார். ஆத்மா தான் சமஸ்காரத்தை எடுத்து செல்கிறது. ஆத்மா உடல் மூலமாக நான் இன்னார் அப்படின்னு சொல்லுது. ஆனால் ஆத்ம உணர்வு உடையவராக இங்கே யாருமே கிடையாது. எல்லார் சரீரத்துலேயுமே ஆத்மா தான் இருந்து பேசுது, பார்க்குது, காரியங்களை செய்து நான் இன்னார் அப்படின்னு, நான் இன்ன படிப்பு படிச்சிருக்கேன் அப்படின்னு தன்னுடைய அடையாளத்தை ஆத்மா தான் சொல்லுது. ஆனால் யாருமே ஆத்ம உணர்வில் இருந்துட்டு சொல்லுது கிடையாது அப்படின்னு பாபா சொல்கிறார். இந்த பாரதத்தில் யார் சூரிய வம்சத்தினராக சந்திர வம்சத்தினராக இருந்தனரோ அவர்களே இச்சமயம் பிராமணர்கள் ஆவார்கள். பிறகு அவர்களே தான் தேவதை ஆவார்கள் என பாபா புரிய வைக்கிறாரு. மனிதர்கள் தேக உணர்வில் இருக்கக்கூடிய பழக்கத்தினால் ஆத்ம உணர்வில் இருப்பதை மறந்து போகிறார்கள். ஆகவே தான் பாபா ஆத்ம உணர்வுடையவராக ஆகுங்க அப்படின்னு அடிக்கடி குழந்தைங்கள்ட்ட சொல்லிகிட்டே இருக்கார். இப்போது பாபா குழந்தைகளுக்கு மன்மனாபவ என்று கூறுகின்றார். மற்றபடி கீதையை படிப்பதனால் எந்த ராஜ்ய பாக்கியமும் கிடைக்காது. உங்களை இந்த சமயம் பாபா திரிகாலதர்சியாக மாற்றுறார். இரவு பகல் வித்தியாசமாயிடுச்சு. நான் உங்களுக்கு ராஜயோகத்தை கற்பிக்கிறேன். கிருஷ்ணரோ சத்தியுகத்தின் இளவரசன் என பாபா புரிய வைக்கிறார். சூரிய வம்சத்தின் தேவதைகளாக இருப்பவர்களுக்கு எந்த ஞானமும் கிடையாது. அதான் பாபா சொல்கிறார். அந்த கீதை கிருஷ்ணர் தான் சொன்னார்ன்ற பாவனையிலெல்லாம் படிக்கிறீங்க. அந்த கீதை படிப்பதற்கும் இப்போ இந்த ராஜயோகத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கும் இரவு பகல் வித்தியாசம் இருக்குது. அந்த கிருஷ்ணர் சத்தியுகத்தினுடைய இளவரசர். அங்கே இந்த நாலேஜ் அவர் புத்தியிலே இருக்காது அப்படின்றத பாபா புரிய வைக்கிறார். அப்போ அவர் எப்படி உங்களுக்கு கீதை சொல்லியிருக்க முடியும்? ஞானமே சத்கதி அடைவதற்காக தான் ஞானம். அங்கே சத்கதியில் இருக்கிறவங்க எப்படி நாலேஜ் கொடுக்க முடியும்? சத்தியுகத்தில் யாருமே துர்கதியில் இல்லை. துர்கதியில் இருக்கும்போது தான் ஞானம் கொடுக்க முடியும் சத்கதி அடைவதற்காக. அப்போ இப்போ துர்கதியில் இருக்கும்போது சிவபாபா தான் சத்கதி அடைவதற்கான ஞானத்தை கொடுக்குறார். இது கலியுகம். பாரதத்தில் முதலில் சூரிய வம்சத்தினர் 8 பிறவிகளும் பிறகு சந்திர வம்சத்தினர் 12 பிறவிகளும் எடுக்கின்றனர். இப்போது உங்களுடைய இந்த ஒரு பிறவி எல்லாவற்றையும் விட உயர்ந்த பிறவியாகும். ஏன்னா இங்கே நேரடியாக சிவத்தந்தையே நமக்கு பாடம் கற்பிக்கிறார்.
நீங்களே பிரஜாபிதா பிரம்மாவின் வாய்வழி வம்சமாகும். இது மிக உயர்ந்த தர்மமாகும் என நேரடி பாலனை, நேரடி படிப்பு, நேரடி வரதானம் பெற்று நம்ம வளர்கிறோம். நேரடியாக சிவத்தந்தையே நம்மளை வளர்க்குறாரு. ஆகையினால இது தேவதா தர்மத்தை விட உயர்ந்த தர்மம் அப்படின்னு சொல்கிறார். பிராமண தர்மம் அனைத்தையும் விட உயர்ந்தது. தேவதைகள் பிராப்தியை தான் அனுபவிக்கிறாங்க. ஆனால் சங்கம யுகத்தில் நம்ம என்ன பண்ணுறோம்? அதீந்திரிய சுகத்தை தந்தை மூலமாக, இந்திரியங்களுக்கு அப்பாற்பட்ட சுகத்தை தந்தை மூலமாக அனுபவிக்கிறோம். தினந்தோறும் தந்தை, டீச்சர், சத்குரு 3 ரூபத்தில் பல சம்பந்தங்களில் பாபா பிராமண குழந்தைகளுக்கு அனுபவம் செய்விக்கிறாரு, நன்மை செய்கிறார். இது சத்தியுகத்தில், மற்ற 4 யுகத்தில் நமக்கு இந்த அனுபவம் கிடைக்காது, சங்கம யுகத்தில் தான் கிடைக்கும்ன்றார். அதனால தான் பிராமண தர்மம் உயர்ந்தது. இன்று பல சமூக சேவகர்கள் இருக்கிறார்கள். உங்களுடையதோ ஆன்மீக சேவை, அவங்களுடையது உடலுக்கான சேவை. ஆன்மீக சேவை ஒரு முறை தான் செய்யப்படுகிறது. எப்போ? சங்கம யுகத்தில் மட்டும்தான். முன்பு இந்த சமூக சேவகர்கள் கூட யாரும் கிடையாது. இந்த ராஜா ராணி ராஜ்யம் செஞ்சாங்க. சத்தியுகத்தில் தேவி தேவதைகள் இருந்தனர். நீங்களே பூஜைக்குரியவராக இருந்தீங்க. பிறகு நீங்களே பூஜாரி ஆயிட்டீங்க. லக்ஷ்மி நாராயணர் வாம மார்க்கத்தில் போகும்போது தான் கோவிலே கட்டுறாங்க. அதுவும் முதல்ல யாருக்கு கட்டுறாங்க? சிவனுடைய கோயில் தான் கட்டுறாங்க. ஏன்னா அவர் தான் அனைவருக்கும் சத்கதி கொடுக்கக்கூடிய வள்ளல். நிச்சயம் அவர் மூலமாக சத்கதி அடைஞ்சிருக்காங்கன்னா அவருக்கு தான் முதல்ல பூஜையும் செய்வாங்க. நீங்களே பூஜைக்குரியவர், நீங்களே பூஜாரி ஆயிட்டீங்க. பிறகு பாபா புரிய வைக்கிறாரு. சக்கரத்தை நினைவு செய்து கொண்டே இருங்கள். ஏணிப்படியில் இறங்கி இறங்கி ஒரேடியாக தரைக்கு வந்துட்டீங்க. இப்போ உங்களுக்கு ஏறும் கலை, உங்களுடையது ஏறும் கலை என்றால் முழு உலகத்துக்குமே நன்மை நடக்கப் போகுது அப்படின்னு சொல்கிறாரு. இனிமேலும் இனிமையான குழந்தைகளே, நான் பாரதத்தில் தான் ஜென்மம் எடுக்கிறேன்னு பாபா புரிய வச்சுருக்கார். சிவபாபா வந்தார் எனவும் பாடப்பட்டிருக்கு. இப்போது மீண்டும் வந்திருக்கிறார். இதற்கு தான் ராஜஸ்வ அஸ்வமேத அவினாஷி ருத்ர ஞான யஞ்ஞம் அப்படின்னு சொல்லப்படுது. சுயராஜ்யத்தை அடைவதற்காக தான் யாகம் படைக்கப்படுது. ஆனால் அந்த யாகத்துக்கு நிறைய தடை ஏற்படுது. தடை ஏற்பட்டுச்சு, இப்போதும் ஏற்பட்டுட்டு தான் இருக்குது. அதிலும் தாய்மார்கள் மேலே ரொம்ப கொடுமைகள் இழைக்கப்படுது. பாபா இவர் என்னை மானபங்கப்படுத்துகிறாரு, என்னை விடமாட்டுறாரு அப்படின்னு தாய்மார்கள் சொல்கிறாங்களாம் பாபா கிட்ட. நீங்கள் தான் பாபா எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்களாம். எப்படி கிருஷ்ணர் திரௌபதிக்கு 21 சேலை கொடுத்தாரோ அதே போல் பாபா சொல்கிறாரு, உங்களுக்கு 21 பிறவிகளுக்கு எல்லையற்ற தந்தையிடமிருந்து உங்களுக்கு ஆஸ்தி கிடைக்க போகுது. உங்களுக்கு சொத்து கொடுக்கறதுக்காக தான் நானும் வந்திருக்கேன், நீங்களும் என்கிட்ட வந்திருக்கீங்க. ஆகையினால் நினைவு யாத்திரையில் இருந்து தங்களை தூய்மையாக்கிக்கங்க. பிறகு நீங்கள் விகாரத்தில் விழுந்துட்டிங்கன்னா முடிஞ்சுது. நீங்கள் பாபா நினைவில் இருந்து இருந்து உங்களை தூய்மைப்படுத்திக்கிட்டே வாங்க. அதனால் விகார செயலில் ஈடுபடாதீங்க. சில பேர் விழுந்துக்கிட்டே தான் இருக்காங்க. இந்த நேரம் அவசியம் தூய்மையாக ஆகணும் அப்படின்னு பாபா சொல்கிறார். யார் போன கல்பத்தில் மாறினாங்களோ அவர்களே தூய்மையினுடைய உறுதிமொழி எடுக்கிறாங்க. பிறகு தூய்மையாகவும் ஆகிறாங்க. ஒரு சிலர் தூய்மையாகவே ஆகிறதில்ல. முக்கியமான விஷயமே நினைவு யாத்திரை தான். நினைவின் மூலமாக தான் ஆத்மா தூய்மையாக முடியும்னு பாபா சொல்கிறார். இப்போது நாம் ஏணிப்படியில் எப்படி இறங்குறோம், எப்படி ஏறுறோன்னு உங்களுக்கு தெரியும். ஏறும் கலை, பிறகு இறங்கும் கலை. இப்போது சங்கம யுகம், அனைவருக்குமே ஏறும் கலைக்கான யுகம். அனைவரும் ஏறி போகிறார்கள், அனைவரும் மேலே செல்கிறார்கள். பிறகு நீங்கள் சொர்க்கத்தில் நடிப்பதற்காக வருவீங்க. சத்தியுகத்தில் வேறு எந்த தர்மமும் கிடையாது. அதற்கு தான் விகாரமற்ற உலகம்னு சொல்லப்படுது. பிறகு தேவதைகள் விகார மார்க்கத்தில் சென்று அனைவருமே விகாரி ஆயிடுறாங்க. ராஜா ராணி எப்படியோ அப்படியும் பிரஜைகளும் ஆயிடுறாங்க. பிரம்மா மூலமாக தான் பாபா ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை ஸ்தாபனை செய்கிறார். இந்த சமயம் உங்களை தூய்மையானவர்கள் என சொல்ல முடியாது. இப்போ நீங்கள் முயற்சியாளர்கள் தான், தூய்மையாயிட்டே இருக்கிறீங்க. அதுக்கு தான் நேரம் எடுக்குது. அழுக்கிலிருந்து தூய்மையாக எப்படி மாறுவது என்பது எந்த சாஸ்திரங்கள்லேயும் கிடையாது. உண்மையில் மகிமை ஒரு தந்தைக்கு தான் சொல்லப்படுது. அந்த தந்தையை மறந்தமையால் தான் அனாதையாக ஆயிட்டாங்க எல்லாருமே. மேலும் சண்டையும் போட்டுக்கிறாங்க. பிறகு அனைவரும் சேர்ந்து எப்படி ஒன்றாக முடியும்? பிரம்மா பாபா அனுபவியாக இருக்கார்.
இவர் முழுமையாக பக்தி செய்திருக்கிறார். அனைவரையும் விட அதிக குருமார்களையும் அவர் தான் அடைஞ்சிருக்கார். இந்த அனைத்தையும் விடுங்கள் என்று சிவபாபா கூறுகின்றார். இப்போது நான் உங்களுக்கு கிடைச்சிருக்கேன். அனைவருக்கும் சத்கதியை கொடுக்கக்கூடிய ஒரே வள்ளல் சத் ஸ்ரீ அகால் என்று சிவபாபாவுக்கு தான் சொல்லப்படுது. ஆனால் இதனுடைய அர்த்தத்தை புரிஞ்சிக்காமல் எல்லாருமே இருக்காங்க. சத்கதி அளிக்கக்கூடிய தந்தை, அழிவற்ற தந்தை அவர் தான் நம்ம எல்லாருக்கும் சத்கதி கொடுக்க முடியும். மற்றபடி பக்தியோ சாஸ்திரமோ மனித குருமார்களை ஃபாலோ பண்ணுறதுனாலையோ யாருக்கும் சத்கதி கிடைக்காது. சிவபாபா தான் நம்மளை தூய்மையாக்க முடியும் அப்படின்னு சொல்கிறார். இந்த பாரதம் அழிவற்றது, இது யாருக்குமே தெரியல. பாரதம் ஒருபோதுமே அழியாது. ஒருபோதும் அது பிரளயமும் அதில் ஏற்படாது. கடலில் ஆழ இலையில் கிருஷ்ணர் வந்ததாக காமிச்சிருக்காங்க. அப்படியே முழு உலகமும் தரைமட்டமாக ஆன மாதிரியும், பிறகு ஆளிலையில் கிருஷ்ணர் மிதந்து வந்தது மாதிரியும் சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கு, காட்டப்பட்டிருக்குன்னு சொல்கிறாரு. அது போலெல்லாம் ஆளிலையில் குழந்தையெல்லாம் வர முடியாது. நீங்கள் கர்ப்ப மாளிகையில் தான் கிருஷ்ணரும் பிறப்பார். சத்தியுகத்தில் அங்கே எல்லாருமே கர்ப்ப மாளிகையில் தான் பிறவி எடுப்பாங்க. இங்கே இருக்கிறது கர்ப்ப சிறை. முதல்லையே ஆத்மாவுக்கு காட்சி கிடைக்கும். இந்த உடலை விட்டுட்டு வேறு ஒரு உடலை எடுக்கணும். ஏன்னா அங்கே எல்லாரும் ஆத்ம உணர்வில் இருப்பாங்க அப்படின்னு பாபா சொல்கிறார். இப்போ பாபா ஞானக்கடல், நீங்கள் மாஸ்டர் கடல். நீங்களோ தாய்மார்கள் நதிகள். மேலும் இந்த கோபியர்கள் ஞானமான சரோவர் ஆவார்கள். இவர் ஞான நதி, நீங்கள்லாம் சரோவர் ஆவீர்கள், அதாவது ஏரி அப்படின்னு சொல்கிறார். உங்களுடையது தூய்மையான இல்லற மார்க்கம். ஆரம்பத்தில் சத்தியுகத்தில் தூய்மையான இல்லற ஆசிரமம் இருந்தது. இப்போ தூய்மையற்ற இல்லற மார்க்கமாக ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறார். நாம் ஆத்மா என்பதை எப்போதும் நினைவில் வைத்து கொள்ளுங்கள் என்று பாபா குழந்தைகளுக்கு கூறுகிறார். இப்போ ஒரு பாபாவை மட்டும்தான் நினைக்கணும், வேறு எந்த ஒரு தேகாதாரையும் நினைக்கக்கூடாது. இந்த கண்களால் பார்க்குறது எல்லாமே அழியப்போகுது. ஆகவே பாபா சொல்கிறாரு, மண்மனா பவ மத்தியாஜி பவ. இந்த சுடுகாட்டை மறந்துடுங்க, இது அழியப்போகுது. நீங்கள் பாபாவை மறக்கும்போது தான் புயல் வருது. ஆகையினால நினைவு யாத்திரையில் இருங்க. இந்த நினைவு யாத்திரை கூட ஒரு முறை தான் நடக்குது. அது மரண உலகத்தினுடைய யாத்திரை, இது அமர உலகத்தினுடைய யாத்திரை. எனவே இப்போது எந்த ஒரு தேகாதாரையும் நினைக்காதீங்கன்னு பாபா சொல்கிறாரு. புத்தி மூலமாக சிவபாபா மட்டும்தான் நினைக்கணும். அப்போ தான் தூய்மையாக முடியும். நல்லது. தாரணைக்கான முக்கிய சாரம். முதல் பாயிண்ட் பாபா சொல்கிறாரு, மதிப்புடன் தேர்ச்சி அடைவதற்கு ஒரு தந்தையை நினைவு செய்ய வேண்டும். எந்த ஒரு மனிதரையும் நினைக்கக்கூடாது. இந்த கண்களினால் என்னவெல்லாம் பார்க்கிறீர்களோ அவற்றை பார்த்தாலும் பார்க்கக்கூடாது. ஏன்? எல்லாமே அழியப்போகுது. ஆகையினால பாபாவை நினைவு செய்யுங்க, ஆஸ்தியை நினைவு செய்யுங்க. இந்த பழைய உலகத்தை, சரீரத்தை அதையுமே நினைக்காதீங்க, மறந்துடுங்கன்னு சொல்கிறார். நாம் அமர உலகத்தின் யாத்திரை சென்று கொண்டிருக்கிறோம். இந்த மரண உலகத்தின் விஷயம் எதுவுமே நினைவுக்கு வரக்கூடாது. இந்த கர்மேந்திரியங்களினால் எந்த பாவ கர்மமும் செய்யக்கூடாது. இதை கவனத்தில் வைத்து கொள்ள வேண்டும். பாபா வரதானம் சொல்கிறாங்க, தனது படிப்பினை என்னும் சொரூபத்தின் மூலம் அறிவுரை தரும், அறிவுரை நிரம்ப பெற்ற தகுதி வாய்ந்த ஆசான் ஆகுங்கள். அதாவது தகுதி வாய்ந்த டீச்சராக ஆகுங்க. என்ன சொல்கிறாருன்னா, ஞானம் நிரம்பிய நிலையிலிருந்து ஒவ்வொன்றினுடைய சொரூபத்தில் இருந்துட்டு தகுதி வாய்ந்த டீச்சராக இருந்து நீங்கள் மற்றவங்களுக்கு நாலேஜ் கொடுங்க, படிப்பு சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி சொரூபத்தில் இருந்து ஒன்றினுடைய அனுபவமாக பண்ணிவிட்டு அதன் சொரூபத்தில் இருந்துட்டு நீங்கள் அவங்களுக்கு அதை டீச் பண்ணும்போது அந்த அனுபவத்தோடு சொரூபத்திலேருந்து சொல்லும்போது தான் அதை ஈஸியாக அவங்க கேட்ச் பண்ணுவாங்க, புரிஞ்சுப்பாங்க. யாருமே இன்றைக்கி கேட்குறதுக்கு விரும்பலை, அனுபவம் பண்ண தான் விரும்புகிறாங்க. அனுபவம் பண்ணணுன்னா நீங்கள் அந்த சொரூபத்தில் இருந்துட்டு அவங்களுக்கு கொடுக்கணுன்றதை பாபா சொல்கிறார். அப்படி தகுதி வாய்ந்த டீச்சராக ஆகுங்கன்ற வரதானம் கொடுக்குறாரு. வரதானத்துக்கு பாபா விளக்கம் சொல்கிறாரு. தனது செயல் வடிவம் எனும் படிப்பினை மூலம், அதாவது சொரூபத்தின் மூலம் பாபா சொல்கிறார். அப்படி சொரூபத்தில் இருந்துக்கிட்டு அறிவுரை தருபவரே தகுதி வாய்ந்த டீச்சர். அவரது வாழ்வே கல்வி நிரம்பியதாகும். எல்லாம் நிரம்பிய நிலையில் இருப்பாங்க. அவரது பார்வையும் நடத்தையும் ஒருவருக்கு அறிவுரை ஆகும். அவங்களுடைய கர்மத்திலே அங்கே சொரூபத்தில் இருக்கிறதுனால ஒவ்வொரு கர்மேந்திரியமும் சேவை செய்துன்னு சொல்கிறார். எப்படி வாழும்போதே ஒவ்வொரு செயலிலும் கல்வியை செய்து காண்பித்தால் சரித்திரம் என்று சொல்லும் அளவிற்கு வாழ்ந்து காண்பித்தார்.
ஒருவருக்கு வார்த்தைகளால் அறிவுரை தருவது பொதுவான செயல்தான். ஆனால் அனைவரும் அனுபவம் பெறவே விரும்புகிறார்கள். ஆகவே தனது உயர்ந்த செயல், உயர்ந்த எண்ணம் எனும் சக்தியால் அனுபவம் செய்ய வைங்க. அப்படி அனுபவம் செய்ய வைக்கிறவங்க தான் தகுதி வாய்ந்த டீச்சர் அப்படின்னு சொல்கிறார் பாபா. ஸ்லோகன்: எண்ணங்கள் ஈடேற. நம்முடைய எண்ணம் ஈடேறணும், சங்கல்பம் வெற்றியுடையதாகணும்னா ஆத்மா எனும் விமானத்தை சக்தியால் நிரப்புங்க. ஆத்மா பவர்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒவ்வொரு எண்ணமும் வெற்றி உடையதாகும் அப்படின்னு சொல்கிறார். அவ்யக்த சமிஞ்ஞை: ஒற்றுமை மற்றும் நம்பிக்கை எனும் சிறப்புகள் மூலம் வெற்றி நிரம்பியவர் ஆகுங்கள். குழுவினை ஒற்றுமை எனும் கயிறில் பிணைக்க சொல்லில் கவனம் அதிகம் தேவை. வார்த்தை எப்போதும் தெளிந்த நீர் என குறைவாக, மெதுவாக, இனிமையாக இருப்பது அவசியம். மரியாதைக்குரிய வார்த்தைகளே பேச வேண்டும். இதுவரையிலும் சாதாரண சொல்லே அதிகமாக இருந்தது. ஒவ்வொரு சொல்லும் தெய்வீகமாக, இனிமையாக, ஆன்மீகமான சொல்லாக இருக்க வேண்டும். இப்போது இதன் மீது அதிக கவனம் கொடுப்பது அவசியமாகும். அப்போது தான் பிரத்யக்ஷதா நிகழும் அப்படின்னு சொல்கிறார். வார்த்தையில் கவனம் கொடுக்க சொல்கிறார் பாபா. எப்படி இருக்கணும்? குறைவாக இருக்கணும், மெதுவாக இருக்கணும், இனிமையாக இருக்கணும், மரியாதைக்குரியதாக இருக்கணும்னு சொல்கிறாரு. அப்போ தான் உங்கள் மூலமாக பாபா வெளிப்படுவார். நல்லது. ஓம் சாந்தி.